அனைவருக்கும் வணக்கம். நேற்று எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர் பல்வேறு கேள்விகளை கேட்கிறார். அதன் ஒரு கேள்வியாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சசிகலா அவர்களையும் அதிமுக சேர்க்கின்ற எண்ணம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்திக்கிற எண்ணம் இல்லவே இல்லை, கட்சி நல்லா தானே போயிட்டுருக்குது, தேவையில்லாத எதற்கு உள்ள விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறார். தென் மாவட்ட மக்கள் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 75 தொகுதிகளை உள்ளடக்கியது தென் மாவட்ட தொகுதிகள். ஆர்பி உதயகுமாரை வைத்துக்கொண்டு நீ ஒன்றும் ஐஸ் கூட சாப்பிட முடியாது. சசிகலா அம்மையார் என்பவர் யார்? இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவருடைய மறைவிற்கு பிறகு அம்மாவுடனே கடைசி காலம் தொட்டு இருந்தவர். அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் யார்? இந்த அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சியால் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தில் இந்த அரியணையை அலங்கரித்து அதிமுகவின் முதலமைச்சராக 2 முறை புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டவர். அப்படி அந்த இருபிறம் மனிதர்கள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் தென் மாவட்டங்களில் இனிமேல் ஒரே ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாது. உன்னுடைய சூழ்ச்சி, உன்னுடைய நயவஞ்சகம், உன்னுடைய திமிர் என்று கூட சொல்லலாம். ஆனால் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கல் நெஞ்சம் இருக்கிறதே, இதனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைப்பதற்கு மட்டும்தான் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய அறிவும் உன்னுடைய அனுபவம். இதுவரை இந்த கிட்டத்தட்ட 10 தேர்தலில் பார்த்து விட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நீங்கள். இனிமேல் உன்னை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட மாட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீ முதலமைச்சராக வரவே முடியாது. உன்னுடைய கனவு ஒரு நாளும் பலிக்காது. நீ எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் சரி, நீ எத்தனை கூட்டணிகளை அமைத்தாலும் சரி, நிச்சயமாக சொல்கிறோம், திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா அவர்கள் இல்லாமல் உன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிச்சயமாக வர முடியாது. நீ 2017 வந்ததே ஒரு விபத்து. இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு ஒரு சூழ்நிலையால் வந்த மனிதர் தான் நீங்கள். மீண்டும் அதே எண்ணத்தோடு கனவுகளை கனவு கோட்டையாக அடுக்கிக் கொண்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பாலும் கிணற்றில் இறக்கி பலிகளாக்கி விடாதீர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை.